ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ரொம்பவே பிரபலமாகிட்டு இருக்கிற ஃபுல் ஜார் சோடா வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சோடா வந்து கேரளாவோட ஸ்பெஷலுங்க. இந்த ஃபுல் ஜார் சோடாவை நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் சப்ஜா விதை, லெமன், சால்ட். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சப்ஜா விதையை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில், ஏன்னா அப்படியே போட்டு அரைப்படாது, அதனால் கட் பண்ணி நான் மிக்ஸியில் அரைக்கிறேன். இங்கே அரைச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறமா புதினாவும் அதே மாதிரி அரைச்சிக்கலாம். புதினா அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அரைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் அரைச்சாச்சு. இப்போ வந்து இஞ்சி தனியாக அரைச்சிருக்கோம், புதினா தனியாக அரைச்சிருக்கோம், பச்சை மிளகாய் தனியாக அரைச்சிருக்கோம். நான் வந்து 1 டம்ளர் தான் செய்ய போகிறேன். எதுக்காக இவ்வளோ அரைக்கிறேன்னா, நான் வந்து வீடியோக்காக எடுத்திருக்கேன். இது மீதியானால் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறமா லெமன் புழிஞ்சிக்கோங்க. நான் ஒரு 5 லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாம் தயாராகிடுச்சு. உப்பு, இஞ்சி பேஸ்ட், புதினா பேஸ்ட், அது லெமன் ஜூஸ், இதுக்கப்புறம் சப்ஜா விதை, இது வந்து பச்சை மிளகாய். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் வந்து 2 எடுத்துக்கோங்க. ஒன்று பெருசாக ஒரு மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் குட்டியாக அது உள்ளே போடுறதுக்காக சின்னதாக ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு புதினா பேஸ்ட், அப்புறம் சப்ஜா விதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப சின்ன கிளாஸாக இருக்கிறதுனால நான் அளவாக போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ போட்ட அளவோட லெமன் வந்து எல்லாத்தோட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. லெமன் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இதுக்கே பாருங்கள் டம்ளர் பத்தலை. லெமன் எந்த அளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பொங்கி வரும். எங்கள் வீட்டில் யாரும் இது வரைக்கும் குடித்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். லெமன் கலந்தாச்சு. இதுக்கப்புறம் இது வந்து சோடா. இந்த சோடா வந்து நம்ம இப்போ டம்ளரில் ஊற்றிக்கலாம். இப்போ டம்ளரில் ஊற்றுனதுக்கப்புறமா இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த சின்ன குட்டி டம்ளர் வந்து இது உள்ளே போடணும். அவ்வளோதாங்க. அப்படியே அந்த நுரை பொங்கி வரும்போது அப்படியே குடிச்சிடணும். நல்லா காரம் சாரமாக ஒரு மாதிரி இருக்கும். நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன், ரொம்ப காரமாக இருந்தது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ, பாய்.